உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஏபிசி மால்ட் வந்து எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய அம்மா வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்காங்க, 2 பீட்ரூட்டு, ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாத்தையும், அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக அது கூடவே ஏலக்காவும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கலவையை அந்த கடாயில் மாற்றி அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெறிக்க ஆரம்பிச்சிடும், அது கொதிக்க கொதிக்க. அதனால நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி விட்டுடும். அதுக்காக ரொம்ப நேரம் விடக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது ரொம்ப இதாகிடும். அதுக்கப்புறமா நட்ஸு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நடுவில் விட்டிங்கன்னா துண்டு துண்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணும்போது வராது. ஸோ அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது பண்ணும்போது ரொம்பவே பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். இதை கிண்ட கிண்ட நமக்கு சம்டைம்ஸில் சலிப்பு வந்துடணும். அப்படிலாம் வராமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏலக்காய் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணிக்கணும். நீங்கள் அப்போ பவுடர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தொலியோடு இருக்கும். ஸோ அந்த தொலியெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க பருப்பு மட்டும் நல்லா பவுடர் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணி நல்லா இதை கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது வந்து அது ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். அதுதான் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான கரெக்டான பக்குவம். நல்லா இதை கிண்டிகிட்டே இருந்துட்டு இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான பக்கம். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட இதை நல்லா ஆற விட்டுருங்க. சூடே இருக்கக்கூடாது. நல்ல பச்சை தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா இதை நல்ல அந்த கிண்டிங்கன்னா துண்டு துண்டாக இருக்கும். அந்த துண்டு துண்டாக இருக்கிறத வந்து பவுடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு பூஸ்ட் பவுடர் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதை வந்து குடிச்சிட்டு வர்றதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னுடைய கலரை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.